பிரீத்தி டோன்ட் ஃபாலோ மீ. டேய் சூர்யா நெங்கலா தேறது வாடா இல்லடா வீட்டுக்கு நான் தப்பண்டா டேய் நோடா சொன்னா கேளுடா டேய் சூர்யா பிரீத்தி 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 ஒரு நிமிஷம் நில்லு பிரீத்தி டோன்ட் டச் மீ. பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி பிரீத்தி ஒரே நிமிஷம் சொல்றது கேளு பிரீத்தி நான் செஞ்ச தப்பு தான் என்னை மன்னிச்சிரு பிரீத்தி கேர்ள் ஃப்ரெண்டுனா பைக்கு சினிமா டிஸ்கோ பீச்சுக்கு ஜாலியாக சுற்றுறது தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் அது அப்படி இல்லை கஷ்டமாக கூட இருக்கிறதுக்கும் ஜெயிக்க போராடும் போது என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தி எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு கிரேஸ் ஆனால் தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு மற்ற பொண்ணோட பழகினேன் ஆனால் உன் மனசை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன் உன்னால தான் பிரீத்தி இந்த மூஞ்சியை பல பேருக்கு பிடிச்சிருந்தது ஆனால் நான் உங்ககிட்டே பணம் வாங்கி மற்ற பொண்ணுங்களோட கேவலமா ச்சே பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிரீத்தி ஐ எம் வெரி சாரி என்னை மனுஷன் ஒரே வார்த்தை சொல்லு நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன் ஆமா பிரீத்தி அவன் உண்மையாவே மாறிட்டான் பிரீத்தி என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ் இப்ப மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என் கூட பழகி எதை வைக்க போறேன்? என்கிட்ட இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். ப்ளீஸ் என்ன விட்டுடு. பிரீத்தி 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 ப்ளீஸ் நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடு என்ன செய்யணும் சொல்லு நான் சாகணுமா இல்லை நான் செத்த தண்டனையா பாத்து போடா போய் சேர்ந்துட போறேன். உனக்கு பிரீத்தி ப்ளீஸ் நான் வேற என்ன பண்ண சொல்லு நில்லு ஒரு நிமிஷம் பாஸ் அவளை கழட்டி விடுறேன் சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ற. சத்யா எங்க பர்சனல் ஏய் உன் பர்சனலா பப்ளிக்கா போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ முடிச்சிட்டல கிளம்பு. அடுத்த சான்ஸ் எனக்கு தான். பிரீத்தியை பத்தி தப்பா பேசாத ஐயே நான் தப்பா பேசல. நீ பண்ண அந்த ஒரே தப்ப ஒரு முறை நானும் பண்ணிட்டு விட்டுறேன். யோ தலியா பப்ளிக்ல தகராறு பண்றீங்க வாடா. என்னமா ஆச்சு? அப்பா அப்பா வேணாப்பா ப்ளீஸ் எனக்கு இந்த ஊரு வேணாம். வேற எங்கேயாவது போயிடலாம் ப்ளீஸ். கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன். அட நீ ஏமா அழற? அமெரிக்கால போய் ஹாயா சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு நீ அழக்கூடாது. இரு இப்பவே நான் உங்க மாமா கிட்ட பேசுறேன். ஹலோ மச்சான் நான் திருநாவுக்கரசு பேசுறேன். நம்ம பிரீத்தி அமெரிக்காவுக்கு வர ஒத்துக்கிட்டதா ஒரு மெசேஜ் அனுப்புனேனே நீங்க பாத்தீங்களா? உன் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடியே உன் பொண்ணு கிஸ் கொடுத்தது இன்டர்நெட்ல அமெரிக்கா வரைக்கும் வந்துடுச்சு. அவ இந்தியாவோட வளர்ந்தாலும் அமெரிக்க கல்ச்சரையும் அமைச்சிட்டா. இந்த போன் மட்டும் இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் இதோட கட் பண்ணிக்குவோம். வருத்தப்படாதம்மா நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். குடா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஐயா கூப்பிடாரு வா. பார்த்தா நல்ல பையனா தெரியற. ஏன் பொண்ணுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போடுற? கேஸ் போட்டேன்னு வையே உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். உன் வீட்டு நிலைமையை யோசிச்சு தான் உன்னை விடுறேன். ஒழுங்காரு கூட்டிட்டு போங்க சார். அம்மா இறந்துட்டாங்கடா. சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. இப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்னை பார்க்காமே போயிட்டாங்க. வீட்டில் எல்லாம் இருந்தோம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ தான் தெரியுது வீடு முழுசு அம்மா தான் இருந்திருக்காங்க. நீ யாரோட பையனை கேட்டா அடையாளமாக அப்பா பேர் தான் சொல்லுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அடையாளமே எங்கள் அம்மா தான். அப்பா பசிக்குதுப்பா. ஒரு நிமிஷம் டாக்கண்ணா இதோ வரேன். இந்தாம்மா வீட்டு சாவி. சாவி பக்கத்து வீட்டில் இருக்கோம். நாளை காலையில் வந்து எல்லா ஜாமானையும் பேக் பண்ணி பத்திரமா கொண்டாந்து சேர்த்து. ஓகே சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வாமா. ஆறுமுகம் நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. என்ன சித்தப்பு? அட என்ன? அட சொல்லி தொலையேன். இதுவா? பிரீத்தி 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 விடு சித்தப்பு போகட்டும்.
ஃப்ளவர்னா வாடி போறது லவ்வர்னா ஓடி போறது ஜகஜம் தானே. டேய் இந்த அயன் ஆறுமோ சாயங்காலத்துக்குள்ள துணியை மடிக்கிறாப்புல ஒரு பிகரை மடிச்சு காட்டல. அப்படி மடக்கான அந்த கடை எனக்கு எழுதி வச்சிரு. அப்ப நான் என்ன நடு ரோட்ல நிக்கணுமா? பயவுல ஒல்லக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுதே பத்தி போனே தேக்கல. ஏண்டா இருந்த ஒரு நல்ல பிகரையே அனுப்பி விட்டியே, இப்ப இந்த குண்டச்சிய கூட விட மாட்டீங்களடா கருமம். பிரீத்தி 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 ஏ தேவி தேவி பிரீத்தி எங்கடி? அந்த சத்யாவோட கொலை வந்துட்டு இருக்கான். எங்க இருக்கா சொல்லு. சொல்ல மாட்டேப்பா. நான் சீரியஸா கேக்குறேன், போயிட்டே இருக்க. எங்க இருக்கா சொல்லு. போடா. நீ இப்ப சொல்லல மாவள உன்னை இங்கே ரேப் பண்றேன். வா வா. ரேப் பண்றேன்னு சொல்ற சிரிக்கிற சனிய முடிச்சவள. அப்படியே என்ன கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? மாவள சொல்லவே இல்ல. போ மாவள நீ இப்ப சொல்லல இதாலே ஆச்சு மண்டே வளந்துருவேன். அவ அப்ப பஸ் ஸ்டாண்ட் போயிட்டா. ச்சே. ஐயோ இந்த பையல எதுக்கு இங்க வருது? எதுக்கிட்ட மாட்டானே அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுரு. டேய் நீ இங்க ஒளிஞ்சுக்கடா. இதே நமக்கு சேஃப்டி. ஏய் இவன் எங்கடா வந்தா? இவனே தூக்குங்கடா. நில்றா. முதல்ல அந்த அல்லகையை தூக்குங்கடா. டேய் ஏய் ஓடாத. எப்படி ஓட்டு வருது? ஏய் விடுடா அவனை. விடாதடா. டிக்கெட் உங்ககிட்ட தானமா இருக்கு? இல்லப்பா, உங்ககிட்ட தான் இருக்கு. இல்லையே, என்கிட்ட இல்லையே. டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. தேவி தேவி தேவி. ஏய் மறுபடியும் எதுக்கு வந்த? டிக்கெட்டை மறந்துட்டேன், சாவி கொடு. அவங்க எப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரம் பஸ் கூட கிளம்பி இருக்கும். ஐயோ வேற எதுவும் மறக்கலையே? இல்ல இல்ல. படிக்கு கீழே உட்கார்ந்துருக்கு தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்து கிடக்குறாப்லே இருக்கடா.